ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் சூப் தாங்க செய்ய போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி நல்ல நல்ல வெஜிடபிள்ங்க போட்டு செய்யக்குள்ள நல்லாவே இருக்கும் ஹெல்த்துக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் எடுத்திருந்தேன். இதில் கேரட், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கோர்ன் எல்லாத்துலேயுமே நான் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பீன்ஸ் கூட சின்ன சின்னதாக அரிஞ்சு போட முடியும். சின்ன சின்னதாக கேரட் அரிஞ்சிக்குங்க. இப்போ இந்த வெஜிடபிளுக்கு நம்ம பேனில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் இருக்கும் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சூப்பு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள் கொஞ்சம் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்பவும் மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி வெந்து வரக்குள்ள அந்த ஸ்டாக் எல்லாமே நல்லா அந்த ஃப்ளேவரிங் உங்களுக்கு வெஜிடபிள் இருக்கிற எசன்ஸ் கொடுக்கும். நல்லாவே இருக்கும். இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் பட்டர் எடுத்துருந்தேன். இதில் பட்டர் போட்டால் தான் நல்லாவே இருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டால் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஒரு 10 பூண்டு பல் இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டு நிறையாவே போடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. பூண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஆச்சும் போட்டுங்க. இது சிம்லியே வச்சு நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதில் சில்லி ஃப்ளேக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் பிளாக் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா சேர்த்துங்க. ஒரு வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் மெலிசாவே கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ரொம்பவும் வதக்கணுன்ட்டு இல்லை. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெஜிடபிள் இந்த ஸ்டாக்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோர்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லாவே கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம அதை கரைச்சிக்கணும். இந்த மாதிரி போடக்குள்ள இது கட்டி கட்டியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இதுக்கு கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்து இது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக வந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இதில் கோர்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. பாருங்கள், நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கிட்டேன். இப்படியே கூட நீங்கள் இந்த சூப்புக்கு சாப்பிட முடியும். நல்லாவே இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 மில் இருக்கும் டபுள் க்ரீம் மில்க் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட டபுள் க்ரீம் மில்க் இல்லை அப்படின்னா ஒரு 200 மில்லு பாலுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு அதுக்கு கெட்டிப்படுத்துனீங்கன்னா ஒரு 75 மில்லாக கொண்டாடக்குள்ள நல்லாவே இருக்கும். இந்த மில்க்கு சேர்த்துங்க. அந்த மாதிரி செஞ்சு இதில் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் அனியன் போட்டுக்கிட்டேன். இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. கொஞ்சமாக இதில் கரியாண்டர் லீவ் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பட்டரோடு சேர்த்து பூண்டெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பில். இதில் நம்ம போட்ட டபுள் க்ரீமும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி அதே மாதிரி ஃபீலில் இருக்கும். இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காதவங்க உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் சேரும். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. என்ஜாய் ஃபுட்.